வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி சம்பளம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.10 இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ரெண்டு இணைப்பக்கம் கொடுத்துட்டு உயரமும் கொடுத்துட்டாங்க. இது சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சரிவகம் எப்படி இருக்குன்னா, நான் வரைகிறேன் பாருங்கள். ஒரு சரிவகம் இப்படி இருக்கும். ஓகேவா? ஒரு சரிவகம் இப்படி இருக்கும். இந்த வாக்கில் இருக்கும். ஓகேவா? இதோட அடிப்பக்கம் இணைப்பக்கங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டரு. அடுத்து 9 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட ஹைட் எவ்வளோதுன்னு சொல்லியிருக்காங்க. உயரம் 14 சென்டிமீட்டர். ஓகேவா? 14 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு நான் ஏபிசிடின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஏபிசிடி. ஓகேவா? கொடுத்துட்டேன். இப்போ உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இணைப்பக்க அவ்வளோ அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? உயரம் 14 சென்டிமீட்டர். h = 14 சென்டிமீட்டர். இணைப்பக்க அளவுகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இணைப்பக்க அளவுகள் 2 கொடுத்துருக்காங்க. அதை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். இணைப்பக்க அளவுகள் ஏ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 18 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர். பி 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். இப்போ சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதணும். சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ½ × h of a plus b. ½ × h of a plus b சதுர அலகுகள். இதுதான் ஃபார்முலா. இந்த ½ அப்படியே இருக்கும். இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்னது? 14 சென்டிமீட்டர். அதை எடுத்து எழுதிக்குவோம். ப்ராக்கெட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம். ஏ 18 + பி 9. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 வச்சு 14 அடிச்சிடணும். அடித்தோம்னா 7 × 2 = 14. 7 × 2 = 14. ஓகேவா? இப்போ இந்த 7 அந்த 18 + 9 அதையும் ஆட் பண்ணி 7ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? 7 இந்த 18 + 9 ஆட் பண்ணோம்னா 27. அப்போ 7 × 7 × 27. 7 × 27 இதை பெருக்கணும்னா 189 வரும். இதை பெருக்கணும்னா 189 சதுர சென்டிமீட்டர். ஓகே, சரிவகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 189 சதுர சென்டிமீட்டர். இதை எடுத்து அப்படியே எழுதிடணும். சரிவகத்தின் பரப்பளவு 189 சதுர சென்டிமீட்டர் ஆகும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.